நிச்சயமாக பெருசாக வர வேண்டும். ஏன்னா அவர் என்னுடைய கூட பிறந்த சகோதரர் மாதிரி. அவர் வளர்ச்சி எனக்கு பிடிக்கும். அவர்கிட்ட வேலை பார்த்து ஒரு வளர 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 நான் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கூட்டம் கூடணும் இல்லையா? நான் அதை பற்றி எப்படி சொல்கிறது? நீங்கள் விஜய் சார் கூட ரொம்ப வருஷம் கூட இருக்கீங்க. அவரோட பலம் என்ன அப்படின்லாம் தெரியும். 2026 தேர்தலில் அவர் சட்டசபையில் சிஎம்ஆ ஜெயிப்பாரா, தனித்து போட்டியிடணுமா, கூட்டணி வேணுமா, இல்லை அதுக்கு அடுத்த தேர்தலையாவது சிஎம்ஆ ஜெயிப்பாரா? உங்களுடைய தமிழக மக்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு ஏதாவது ஒருத்தர் புதுசாக வருவாங்களா, மாற்று சிந்தனையாளர்கள் யாராவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நடுநிலையாளர்கள்ட்ட இருக்குது. இப்போ எனக்கே அது இருக்குது. விஜயோட பல்ஸ் தெரிஞ்சாவீங்க சரிங்களா? ஒருவேளை திமுக சேர்த்து உங்களை வந்து விஜய் ஆப்போசிட்ல நிக்க சொன்னா நிப்பீங்களா? இப்படி கேள்விகளை கேட்டு புஷியானது ஆதரவுனா விஜய் சாரை சரியான வழி நடத்துறாங்களா? இந்த கூட்டணி சேர்ந்து அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியுமா? இவங்க ரெண்டு பேருடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு தமிழ்நாடு அரசியல் பத்தி தெரியுமா தெரியாதா? நார்த்ல இருந்து பிரசாந்த் கிஷோரை தான் கூட்டு வந்திருக்காங்க. சரி, இதே மாதிரி திப்பம் தான் சொல்லியாச்சு மக்களே. நான் வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும். விஜய் அவர்கள் கூட இருக்கும்போதும் நான் வந்து அதிகமாக சர்வீஸ் செய்வதற்கு என்ன தான் அவங்க அப்பாவும் சரி அவரும் சரி என்னை விட்டு என்னை வேலை பார்க்க வைப்பாங்க. அந்த அடிப்படையில் எனக்கு இருந்த என் திறமையை வைத்தும் நான் ஒரு பேசிக் பத்திரிகையாளர். அதனால் நான் எப்படியாவது இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த தொண்டாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் விஜய் அவர்கள் பயணப்பட்டது ஒரு காலகட்டம் என்றால், அடுத்த காலகட்டம் என்னுடைய பணி ஒரு நல்ல சர்வீஸில் இருக்கணுங்கிறது தான். நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 விருது அரசு சார்பாகவும் கலெக்டர்கிட்டையும் வாங்கியாச்சு. மிக சிறந்த அளவில் என்னுடைய தொண்டு போயிட்டுருக்கு. அதனால தான் இப்பொழுது சமீபத்தில் நடந்த ஒரு அந்த தென்குமரி கல்விக் கழகத்தில் செயலாளராக போட்டியிட்டேன். நமது சிவந்தி ஆதித்தனார் அவங்க பேரில் அந்த கல்லூரி இருக்குது, வைகுண்டர் பாலிடெக்னிக்கல் எல்லாமே இருக்குது. அதுக்கு செக்ரட்டரியாக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயித்ததுக்கு காரணமே நான் செய்து கொண்டு இருக்கின்ற அந்த தொண்டு தான். விஜய் அவர்கள் நிச்சயமாக பெருசாக வர வேண்டும். ஏன்னா அவர் என்னுடைய கூட பிறந்த சகோதரர் மாதிரி. அவர் வளர்ச்சி எனக்கு பிடிக்கும். ஏன்னா என் கூட இருந்தவங்க வளர்ந்தால் எனக்கு நல்லது தானே. அவர்கிட்ட வேலை பார்த்து ஒரு வளர 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 நான் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கூட்டம் கூடணும் இல்லையா? நான் அதை பற்றி எப்படி சொல்கிறது? ஏன்னா நான் ஆமாம் முன்னும் தம்பி சொன்னது அரசியல் கட்சின்னு நான் தொடங்கலை. இது ஒரு சமூக இயக்கம். கலப்பை மக்களுக்குங்கிறது இந்த சாதாரணப்பட்ட ஒரு ஏழை விவசாயிகளுக்காக, பின்தங்கிய ஏழை மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். அது நான் ஒரு பெரிய அரசியல் கட்சியை பிரகடனப்படுத்தலை. ஆனால் எனக்கு ஒரு அங்கீகாரம் தந்துட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் நம்ம இன்னும் ஒரு முடிவு எதுவுமே எடுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு சமூக அக்கறையோட சேர்ந்து கொண்டு இருக்கிறேன். இல்லை, இயக்கம் தான் ஒரு அதாவது அந்தந்த ஏரியாவில் யார் ஒரு நல்ல சர்வீஸ் பண்ண அவங்ககிட்ட கருத்து கேட்க தானே கூப்பிட்டுருக்காங்க. நான் வந்து ஒரு இயக்கமாக இருந்தது, அவங்க ஒரு அரசியல் கட்சிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் தமிழக முதலமைச்சருக்கு பாராட்டு சொல்ல தான் கடமைப்பட்டிருக்கேன். செல்வகுமார் சார், நீங்கள் விஜய் சார் கூட ரொம்ப வருஷம் கூட இருக்கீங்க. அவரோட பலம் என்ன அப்படின்லாம் தெரியும். 2026 தேர்தலில் அவர் சட்டசபையில் சிஎம்ஆ ஜெயிப்பாரா, தனித்து போட்டியிடணுமா, கூட்டணி வேணுமா, இல்லை அதுக்கு அடுத்த தேர்தலையாவது சிஎம்ஆ ஜெயிப்பாரா? உங்களுடைய இன்னும் ஓட்ட எப்படி? இல்லை, அவர் ஒரு ப்ரெஸ் கேண்டிடேட். இன்னைக்கு தமிழக மக்கள்கிட்ட இருந்து நான் இப்படி கேள்விகள் கேட்பேன்னு நான் தான் அதை தமிழக மக்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு ஏதாவது ஒருத்தர் புதுசாக வருவாங்களா, ஒரு மாற்று சிந்தனையாளர்கள் யாராவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நடுநிலையாளர்கள்ட்ட இருக்குது. இப்போ எனக்கே அது இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் வரும்போது அவர் சிறந்த நிர்வாகம் செய்தால் கண்டிப்பாக தமிழக மக்கள் ஒரு வெற்றிடத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. கூட்டணியா தனித்து போட்டியா? அவர் கூட்டணி மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேங்காரு. ஒரு பெரிய திமுக, அதிமுக, பிஜேபி எல்லாம் மீறி அவரால் தனித்து போட்டிட்டு ஜெயிக்க முடியும். அது இப்போ அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்கல. அரசியலுக்கு நேரம் நெருங்க அதற்கான முடிவை அவர் எடுப்பார். நீங்கள் விஜய்கிட்ட கேட்கக்கூடியதெல்லாம் யார்கிட்ட கேட்குறீங்க? இந்த கலப்பை மக்கள் இயக்கம் விவசாயிகள் சார்ந்த ஒரு இயக்கம் உங்களோடது. இப்போ வந்து இந்த எம்பரான் படத்தில் வந்து முல்லை பெரியார் பற்றி தப்பாக ஒரு வசனம் இருக்கிறதாவும் விவசாயிகள் எல்லாம் போராட தொடங்கியிருக்காங்க தென் மாவட்டத்தில். ஆமாம், இந்த கோபுரம் சிட்பன்ஸ் வாசல் வந்து நடக்குது. அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? இது ஒரு கிட்டத்தட்ட இந்த தமிழக விவசாயிகள் எனக்கு தெரிஞ்சு வஞ்சிக்கப்படுகிறார்கள்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஒரு பெண்ணை குயிக் என்பவருடைய அந்த ஒரு செயல்பாடுகள் வந்து மதுரை சார்ந்த மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தேனி கம்பம் போன்ற மாவட்டங்கள் முன்ன வறண்ட பகுதியாக இருந்தனால அவர் வந்து ஒரு பொறியாளர் இருக்கும்போது இந்த மக்களுடைய வறுமையும் அவங்க திருடர்களாக இருக்கிறத பார்த்து அந்த காரணம் வந்து அந்த வறட்சி என்பதை கணக்கில் கொண்டு வேஸ்ட்டாக போகிற தண்ணி ஒரு அணை கட்டுனா இந்த மக்களுக்கு உதவியாக இருக்க என்பதற்காக கட்டப்பட்டது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் காலப்போக்கில் சில நடிகர்கள் சில அரசியல் பிரமுகர்கள் இதை ஒரு அரசியலாக்க பார்க்குறார்கள். அதாவது 2 மாநிலமும் உங்களுக்கு தெரியும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான். இங்கே உள்ளவர்கள் அங்கே இருக்காங்க, அங்கே உள்ளவர்கள் இங்கே இருக்காங்க, இங்கே உள்ள பெண்ணை அங்கே எடுக்கிறாங்க, அங்கே உள்ள பெண்ணை இங்கே எடுக்கிறாங்க, இங்கே உள்ள நடிகர்கள் அங்கே நடிக்கிறாங்க, அங்கே உள்ள நடிகர்கள் இங்கே நடிக்கிறாங்க. மம்முட்டி மோகன்லால் அவர்கள் ஜெயராம் படம்லாம் இங்கே ரிலீஸ் ஆகுது, இங்கே உள்ள படங்கள்லையும் நடிக்கிறாங்க. அப்போ இங்கே உள்ள நடிகர் விஜயுடைய படங்கள், ரஜினி சார் படம், கமல் சார் படம்லாம் அங்கேயும் ஓடுது. அப்போ இது ஒரு தாயினுடைய 2 பிள்ளைகள். இந்த ஒரு ஒற்றுமை சீர்குலைக்கு எந்த ஒரு நடிகர் முயற்சி பண்ணாலும் நாங்கள் கண்டிப்பாக கலப்பை மக்களுக்கும் கண்டனம் தெரிவிப்போம். முன்னால் பிரிஜித்ராஜ் இதே ஒரு செயலை செய்தார். அப்பொழுதும் துணிச்சலாக அறிக்கை கொடுத்தது நான் தான். இப்பொழுதும் துணிச்சலாக நான் சொல்லுகிறேன், பிரிதிவிராஜ் போன்ற நடிகர்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். இது ஒரு கத்தி மீது நடப்பது போன்றது தான். 2 சகோதர பாசத்தை தயவு செய்து பிரித்து விடார்கள். அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு விவசாயிகள், ஏழை பாட்டாளிகளுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனையில் அனாவசியமாக ஏதாவது கருத்து தெரிவிப்பது அது ஒரு தவறான விஷயம். அது எந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா காவிரி இன்னைக்கு வர கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை, சகோதரர்களாக அங்கேயும் இருக்கும் இங்கே இருக்கும், இன்னைக்கு வர போராடுறாங்களே தவிர அந்த பிரச்சனைக்கு முடிவு வரவில்லை. அதனால் பிரச்சனைக்கு தீர்வு தானே வேண்டும். அந்த தீர்வுக்கு எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்க பிஜேபியிலையும் தமிழிசை சவுந்தரராஜன் கூடலாம் இருந்திருக்கீங்க. ஆமா. டிஎம்கேலையும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா. ஆனா நீங்க எஸ்எஸ்சி அளவுக்கு விஜயோட லைஃப்ல பங்கெடுத்தவர். நீங்க இப்போ விஜய் பாத்தீங்கன்னா முதல்வராகட்டும் பிரதமராகட்டும் எல்லாம் ஒரு மரியாதை இல்லாம அவர் இன்னைக்கு எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து கருணாநிதினு சொன்னதுக்காக காரை விட்டு பல பேர் இறக்கி விட்டாரு. ஆனா இவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு, மோடிஜின்னு நக்கலா பேசுறாரு மேடையில. ஒரு சீனியரா நீங்க அரசியல்ல நீங்க ஒரு சீனியர் தான், ஒரு அட்வைஸ் நீங்க எந்த வரைக்கும் பத்திரிகையாளர்களை பிரமாதமா சந்திச்சாரு விஜய், இப்ப சந்திக்கிறதே இல்லை, அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க. அட்வைஸ் பண்ணால் என்ன திரும்ப துரத்தி என்ன மாட்டி விடுறதுக்கு. கார்த்திக், நீ என் நண்பன், நீ என் கூட இருந்து வேலை பார்த்தவர், நானே ஒதுங்கி எப்படியாவது எங்கேயாவது தப்பிச்சு போயிடலான்னு அது கேளுங்க. சினிமா என்பது உங்களுக்கு தெரியும், நிறைய ஜாமான்களோடலாம் நான் இருந்திருக்கிறேன். அது பாரதி ராஜா சாராக இருக்கட்டும், பாலச்சந்தர் சாராக இருக்கட்டும், நீங்கள் பெரிய பெரிய ஜாமான்கள், ஜிவி சார், பெரிய பெரிய ஆளுமை உள்ளவங்களே சினிமாவில் வந்து தயாரிப்பாளர்களாக கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது சார். 100க்கு நான் சொல்கிறேன் ஒரு 90-92% சொல்கிறேன். ஏன்னா அவ்வளவு கூடாலையும் படங்கள் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கேன். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, தயாரிப்பு பண்ணுறவங்க அந்த குடும்பங்கள், பெரிய பெரிய குடும்பங்கள், அது கேஆர்ஜி சாராக இருக்கட்டும், என்னால் பல ப்ரொடியூசர்ஸ் சொல்ல முடியும், ஆளுமையாக இருந்தாங்க. அது எம்ஜி பிக்சர்ஸாக இருக்கட்டும், அது லட்சுமி மூவி மேக்கர்ஸாக இருக்கட்டும், கணக்கு இல்லாமல் சொல்ல முடியும். அதுவும் பெரும் கோடீஸ்வரர்கள்லாம் அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, அந்த குடும்பங்கள்லாம் எவ்வளோ வறுமையில் பிரச்சனைகளில் இருக்கிறாங்கிறத தெரிந்தவன். நானும் ஆசையில் தான் இருந்தேன். இந்த சினிமாவிலேருந்து ஒரு பத்திரிக்கையில் இருந்து எனக்கு அவ்வளோ ஏக்கங்கள் ஒட்டச்சிட்டு பயங்கரமாக படம் பண்ணி தான் நினச்சேன். ஒரே டைமில் 5 படம் பூஜை போடுற மாதிரிலாம் எல்லாம் ரெடி பண்ணேன். ஆனால் சூழல்கள் பாருங்கள், புலி, எனக்கு வாய்த்த படங்கள், எனக்கு வாய்த்த அடிமைகள்ங்கிற மாதிரி பாருங்கள். அடுத்த கட்டம் உடனே பார்த்தேன், ஜீவா வச்சு பண்ணுறேன், போக்கிர் ராஜா, விதி. முதல் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவனுக்கு வாய்ப்பை கொடுக்குறோம், நல்ல கதைகளாக தான் சொல்கிறாங்க. ஆனால் எடுக்கும்போது தோல்வியிட்டால் அதனுடைய முழு பழியும் முழு தோல்வியும் ஒரு தயாரிப்பாளர் மட்டுமே சார்ந்ததால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து, ஏன்னா நான் தாங்கிக்கிட மாட்டேன். நான் உங்களை மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் உண்மையாக உழைச்சி உண்மையாக எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேறு ரூட்டுக்கு, எனக்கு எல்லா துறையிலையும் தெரியும், ரியல் எஸ்டேட் தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும், கன்சல்டேஷன் தெரியும், ஆன்மீகம் சம்பந்தமான ஜோதிடம் தெரியும். எதில் வேணாலும் என்னால் சம்பாதிக்க முடியுங்கிறத இந்த துறையிலேருந்து பப்ளிக்கு ஏதாவது செய்யணுங்கிறக்கா அப்படி கொஞ்சம் ஒதுங்கினேன் சார். அதான் உண்மை. இப்போ பொதுக்குழுவில் கலந்துக்கிட்ட எஸ்ஏசிஏ நேற்று பேட்டியில் ஆனந்த கிளின்னு கிழிச்சிட்டு, ஆனந்தோட எதிரி, விஜயோட எதிரியே ஆனந்தான் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அப்பா பக்கமா மகன் பக்கமா? பார்த்தீங்களா அண்ணன் கேள்வி கேட்குறது இப்படி ஒரு, அதான் இதை பார்த்தீங்களா, நான் 2 பேரும் எனக்கு ஒன்று தான் சார். எனக்கு இல்லை, நான் இப்போ உண்மையை சொல்லிடுறேன், உண்மையை பேசிடுறேன். எனக்கு வந்து என்னை வேலைக்கு வைத்தவர் என்னை வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர். நான் உண்மையை பேசுகிறேன். என்ன வேலைக்கு வைத்தவர் என்னுடைய குருநாதர். எனக்கு என்னுடைய முதலாளி வந்து எஸ்சிசி தான். அவர் விஜய்க்காக என்னை வேலைக்கு வச்சார்.
நான் எப்போவுமே விஜய் பெரிய ஸ்டார் ஆனால் கூட எல்லாமே நான் கீழ்ப்படிதல் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு தான். ஆனால் விஜய் அவர்களை நான் மதிப்பேன். ஏன்னா அவர் நான் கூட இருந்து பணியாற்றியவர் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா என்ன வேலைக்கு வைத்த அந்த முதலாளிக்கு தான் நான் விசுவாசமாக இருக்க முடியும் என்பதற்காக அவரை நான் ரொம்ப மரியாதை கொடுத்து இன்னைக்கு வர அவருக்குடைய எப்பவும் நான் மரியாதை கொடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வேற என்ன சார்? இன்னொரு கேள்வி, இதுதான் முக்கியமான கேள்வி. நீங்க வந்து கலப்பை இயக்கத்தோட அந்த கட்சியோட நிர்வாகி. வரப்போது 2026 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் நீங்கள் போட்டி போடுறதுக்கு அங்கே உள்ளவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது சம்மந்தமாக போஸ்ட்லாம் அடிச்சு விட்றாங்க. எனக்கு தெரியும். நீங்கள் எந்த கூட்டணியில் ட்ராவல் பண்ணுவீங்க? அன்னை கேட்ட கேள்வி கண்டிப்பான நியாயமான கேள்வி, உண்மையான கேள்வி. எனக்கும் அதை மாதிரி சினிமாவில் பெரிய ஆளாக வரணுன்ற மாதிரி அரசியலுக்குள்ளே நான் அந்த பொது விஷயங்களை நான் தலையிட்டு நிறைய சவால்களை அங்கே சந்திச்சுட்டு இருக்கேன். எல்லாரும் கூட அனுசரணையாக போயிட்டுருக்கேன். நான் எப்போவுமே ரொம்ப நெகட்டிவாக எங்கேயும் போக மாட்டேன். அந்த வகையில் எனக்கு அந்த மக்கள் மீது எனக்கு அன்பு இருக்குது. அவங்க அதை விட என் மேலே அன்பாக இருக்காங்க. நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில் நான் போட்டியிடணுங்கிறது என்னுடைய ஆவல். அது உண்மைதான். அதை நான் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வாய்ப்புகள் யார் மூலமாக எப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில் களம் காண்பதற்கான என்னுடைய முயற்சிகள் இருக்கும். கண்டிப்பாக நான் பொய் சொல்கிறதுல விரும்பலை. அந்த மக்களுக்கு இன்னும் ஒரு அதிகாரம் இருந்தால் நிறைய சர்வீஸ் பண்ணலாம் இல்லையா? நியாயமான சர்வீஸுக்கு அதிகமாக பண்ணலான்னு அந்த மக்களே என்கிட்ட சொல்கிறாங்க. நிச்சயமாக 2026 கன்னியாகுமரி தொகுதி அது யார் எனக்கு வாய்ப்பு தந்தாலும் சரி தரலாட்டும் சரி கண்டிப்பாக நான் அந்த தேர்தல் களம் காண்பேன். சார், இப்போ நீங்கள் வந்து விஜய் ரசிகர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிருக்கீங்க, விஜய் மக்கள் இயக்கம் கூட ட்ராவல் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க மக்கள் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ கலப்பை இப்போ வந்து திமுக உங்க ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. எது பண்ணாலும் அவார்டு கொடுக்குறாங்க, ரிவார்டு கொடுக்குறாங்க. ஸோ விஜயோட பல்ஸ் தெரிஞ்ச ஆளுங்க. சரிங்களா? ஒருவேளை திமுக சேர்த்து உங்களை வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா நிற்க சொன்னா நிற்பீங்களா? இப்படி கேள்விகளை கேட்டு என்னன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்து விஜய் பல்ஸ் தெரியும். அவர் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாருன்ட்டு அவங்க ரசிகர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒருவேளை வந்து திமுக வந்து டைரக்டாக சொல்லிட்டாரு திமுக தான் நீங்கள் எதிரிட்டார் விஜய் சார். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ப்ளே பண்ணாங்கன்னா உங்களை வச்சு ப்ளே பண்ணாங்கன்னா நீங்கள் நிற்பீங்களா? நிச்சயமா ப்ளே பண்ணுறேன்னு சொல்ல முடியாது சார். என்னுடைய திறமையை புரிஞ்சுட்டு எனக்கு ஒரு அங்கீகாரம் யார் தந்தாலும் சரி, அங்கீகாரம் தருவர்கள் கூட நான் களம் இறங்கி நான் களத்தை சந்திப்பேன். அது யாராக இருந்தாலும் யாரு அப்படி நீங்க கேட்காதீங்க. யாரும் வாய்ப்பு தந்தாங்க விஜய் ஒருவேளை தரலாம்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க திமுக சொல்றீங்க, விஜய் தந்தா நான் யார் பக்கம் போறது? நான் விஜய் தந்தா யார் பக்கம் போறது? சார், உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து பிஜேபி தரப்புல இருந்தா உங்களுக்கு வந்து வழங்கப்படுறதா ஒரு பேச்சு இருக்கு. வேற எந்த கட்சியிலும் உங்களுக்கு தரப்படுறதா இல்ல. அப்படியா? இப்படி ஒரு பிஜேபி வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தா நீங்க ஏத்துப்பீங்களா? சார், நான் பிஜேபி திமுக அண்ணா திமுகன்னு எதுவுமே சொல்லலை. எனக்கு அங்கீகாரம் தந்து யார் தந்தாலும் சரி அவர்களோடு நான் கைகோர்ப்பேன். என்னை மதித்து எனக்கு ஒரு அங்கீகாரம் தராங்க இல்லையா, அது யாராக இருந்தாலும் அது ரொம்ப கீழே உள்ள சீமான் தந்தால் கூட நான் கூட போயிடுவேன். எனக்குன்னு ஒரு பலம் இருக்காங்க. பிஜேபி சார், அதான் சார், நான் இப்போ யார் பேரும் தனியாக சொல்லக்கூடாது இல்லையா, 4 பேர் இருக்காங்க. சீமான்கிற நீங்கள் சொன்னேன். யார் தந்தாலும் போவோம் சார். எனக்கு ஒரு அங்கீகாரம் தரும்போது நான் போவேன். பிரதர், இதுக்காக தான் ஏங்கிட்டு இருக்கேன் பிரதர். யாரு எங்கேருந்து இவ்வளோ கேள்வி? கன்னியாகுமரி கன்னியாகுமரி தொகுதியில் விஜய் அவர்கள் என்றால் அவருக்கு ஆதரவாக செயல்படுவேன். போதுமா? ஆமா, அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை விட்டீங்க. அந்த அணை கட்டுறது எதுக்காக? திருடர்களுக்காக கட்டினாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, இந்த திருடர்கள் யாரு? திருடர்கள்னா ஒரு வறுமை இருக்கும்போது திருடர்கள்னு சொல்லலை. திருடர்கள்னா எப்படின்னா, நான் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க. அந்த பகுதியில் நிறைய வழக்குகள் வருது. நான் சொல்லிடுற பிறகு கேளுங்க. ஒரு வழக்குகள் வருது. அந்த வழக்குகள் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அன்றைய ஆளும் கட்சிகள் எல்லாருமே பெர்சன்டேஜ் ஆஃப் வழக்கு எதற்காக வருதுன்னா வறுமை, வேலை இல்லை. காரணம் அதுக்கு தான் திட்டம் போடுறாங்க. அவங்களுக்கு ஒரு விவசாயத்துக்கோ ஒரு வேலை வாய்ப்புக்கோ வழி பண்ணிட்டா திருட்டுகள் அதிகமாக நடக்கும். ஏன்னா பாவங்கள் அப்பாவிகள் திருடப்படுறாங்க. அவங்களோட சொத்து கொள்ளையடிக்கப்படுகிறது. காரணம் வேலையின்மை. அப்போ அந்த வேலையின்மை சரி பண்ணணுங்கிறக்காக தான் பென்னி குயிக் அவர்கள் இந்த ஒரு சீரிய முயற்சியை எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த மக்கள் மீது உள்ள அன்பால செய்தது. மனோஜ் வந்து
பாரதி ராஜா அவர்கள் வந்து உங்களுக்கே தெரியும், இதே இடத்துல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணேன். பாரதி ராஜா அவர்கள் எல்லாமே கூட நான் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் ஒரு எம்ஏஎம் இயக்குனரில். அவருடைய பையன் வந்து மனோஜ் அவர்கள், அவர் தொழிலில் கொஞ்சம் அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியாத நேரத்தில் என்ன அடிக்கடி அவர் ஒரு பாரதி ராஜா இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அங்கே கூப்பிடுவாங்க. அப்போ அவர்கிட்ட நிறைய ஏக்கங்கள் இருந்தது, எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணுங்கிற அவருடைய வெறியை நிறைய டைம் சொல்லியிருக்காரு. ஆனால் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளுமை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உடம்பை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நிறைய பேர் படின்னு சொல்கிறாங்க, வேலைக்கு போப்பான்னு சொல்லுங்க. உடம்பை கவனி. உடம்பு தான் சுவர் இருந்தால்தான் சித்திரம். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் அவங்களுடைய பிள்ளைகளோ சகோதரர்களோ நண்பர்களோ நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவங்க உடம்பை நிச்சயமாக நன்றாக பார்க்க வேண்டும். தினசரி ஒரு 2 மணி நேரமாக நைட்டு தூக்கத்தில் முடிச்சோம்னா அந்த பையனுடைய ஞாபகம் தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா எனக்கும் அவனே மாதிரி ஒரு பையன் இருக்கான். இப்போ என் பையன்கிட்ட ஃபுல்லாக அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், உடம்பை பாருட்டேன்னா உடம்பை நிறைய கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த டிவி, ஃபேஸ்புக்கு, அந்த சோசியல் மீடியாவில் அதிகமாக அக்கறை செலுத்த அவங்களுக்கு ஒரு பயமும், அவங்களுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுமோ, நம்ம இந்த சமுதாயத்தில் பெருசாக வர முடியாத என்கிற பயம் வந்ததும் அவர்கள் தடுமாறி வேறு எதையாவது செய்ய ஆரம்பிச்சுறாங்க. தயவு செய்து அவர்களை தவற விட்டு விடாதீர்கள். எந்த பெற்றோர்களாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹீரோ உங்கள் பையன்தான். உங்கள் பையனுடைய வாழ்க்கையில் அவருடைய உடம்பை கவனிக்க சொல்லுங்கள், கண்ணுங்கருத்துமாக பாருங்கள். ஏன்னா அவங்க தவறி போய் ஒரு வழி தவறி ஆடு எங்கேயாவது தப்பி போயிடும், அதனுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும். அதனால் குழந்தைகளுடைய வாழ்வு ரொம்ப முக்கியம் என்பது எனக்கு மனோஜியுடைய வாழ்க்கையில் இருந்து நான் கற்றுக்கொண்டது. எல்லாருக்கும் நான் போகிற இடமெல்லாம் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் இப்போ காலேஜிலலாம் இதான் பேசிகிட்டு இருக்கேன். சார், தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடு நீங்கள் கண்டிப்பாக கவனிப்பீங்க. என்ன அறிக்கை, என்ன கொள்கை, இந்த புஷியானது ஆதரவுலாம் விஜய் சாரை சரியான வழி நடத்துறாங்களா? இந்த கூட்டணி சேர்ந்து அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியுமா? இவங்க 2 பேருடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? மீனாட்சி, நான் திரும்ப அவங்கள பற்றி பேசக்கூடாது. நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்தது சார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயந்தான் திரும்ப என் வாயிலிருந்து, அதாவது இங்கே நிறைய திறமையாளர்கள் இருக்காங்க. நான் சொல்கிறது இப்போ ஒரு புஷி ஆனந்தை பற்றி நான் சொல்லலை. ஏன்னா நாங்கள் வச்ச ஆள் அவர். நான் எஸ்சிசிலாம் வேலைக்கு வச்ச ஆள். நான் அவரை பற்றி ஏதாவது சொன்னால் அது இனி பொறாமையில் சொல்கிறாங்கிற மாதிரி வந்துடும். ஆனால் ஒரு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வைக்கும்போது அவருடைய ஒரு மாநிலத்திலே அவரால் ஜெயிக்க முடியவில்லை. டெபாசிட் இழந்திருக்கிறார். அவர் அவ்வளோ பெரிய வியூகம் பார்க்குவார், அங்கே ஜெயிக்க வேண்டியதானே, ஒரு தொகுதியிலே ஜெயிக்க வேண்டியதானே. இங்கே 1000 திறமையாளர்கள் இருக்காங்கன்னா, இது நீங்கள் கேட்குறனால இப்போ விஜய்க்கு எதிராக பேசுனாரு நீங்கள் போட்டுறாதீங்க. நான் இங்கே நல்ல திறமையாளர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் வளர்த்து விடணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு என்னுடைய ஆசைகள். இங்கே உள்ளவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுங்க. ஏன்னா அவங்கள விட திறமையாளர்கள், இந்த மண்ணை சார்ந்தவர்கள், புவியியல் அமைப்பை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கணும். ஏன் இல்லையா? இப்போ நான் ஒரு குமரி மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையோடு இவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு முடியும், என்னால் முடியும். நான் தைரியமாக சொல்கிறேன். என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய பேர் நல்ல வியூகம் வைக்கிறவர்கள், சர்வீஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. எங்கேயாவது ஒரு மொழி தெரியாதவங்க என்னத்தை பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஊருக்குள்ளே ஒரு தெருவுக்குள்ளே கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. வேணால் ஃபேஸ்புக்கில் ஐடிலாம் உருவாக்கி எதாவது காட்டலாம், செய்யலாம், அது நடக்கலாம். ஆனால் ஒர்க்குங்கிறது எம்ஜிஆர் மாதிரி களப்பணி, இறங்கி வேட்டையை தூக்கி கட்டிட்டு வேலை பார்ப்பார். அதே மாதிரி காமராஜர் அவர்கள், பெருந்தலைவர் அவர்கள், அம்மா அவர்கள், நிறைய பேர் நான் சொல்ல முடியும். சிஎம்மாக இருந்தவங்கெல்லாம் அந்த களப்பணியில் இறங்கி வேலை பார்க்கணும். அப்படிப்பட்டவர்கள் தேவை. வீகமாக்கு என்னைக்கு வீகம்? காமராஜர் வீகம் வைத்தாரா, இல்லை கலைஞர் வீகம் வைத்தாரா, அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வீகம் வைத்தாங்களா? யாருமே கிடையாது. இது புதுசாக இப்படி ஒரு கிளாமர் இப்போ உருவாகி இருக்குது. நல்ல திறமையாளர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஒரு சின்ன திட்டம் நான் வச்சுருந்தேன், ஒரு திட்டம் கொடுத்தேன், குப்பையில் தூக்கி போட்டார். நான் சொன்னேன், நீங்கள் இவ்வளோ பெரிய கோடிகளை கொடுத்து இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறத ஒரு பெரிய பொருளிய பிடபிள்யூடியில் இருந்து நான் எல்லாம் நெட்வொர்க் எல்லாம் எடுத்து செங்கல்பட்டில் இருந்து கன்னியாகுமரி வர ஒரு நல்ல விவசாயம், அதாவது கால்வாய்கள்லாம் தூர்வாரி, கடைமடைகளுக்கெல்லாம் தண்ணீர் போகிற மாதிரி குளங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி, NSS, NCC, அங்கங்கே உள்ள பெரிய சோசியல் சர்வீஸ் தொண்டர்கள் எல்லாத்தையும் வச்சு இப்படி பண்ணலான்னு ஒருத்தர்கிட்ட அதிகபட்சம் 10 to 15 கோடி ரூபாய்க்குலாம் தான் வரும். திட்டங்களை கொடுத்தா இதை யார் எடுக்கிறது? நல்ல திட்டங்களை நம்ம சொல்கிறோம், விவசாயிகள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் நம்மளை மாதிரி உள்ளவன் இவன் யார் பிஆர்ஓ அது இதுன்னு சொல்லி நம்மளை மட்டம் தட்டி கேவலப்படுத்திடுவாங்க. இருக்கட்டும் சார், அந்த சூழல் அவருக்கு அந்த டைமில் இருந்த கூட்டணியுடைய அந்த சூழல் அன்னைக்கு ஏடிஎம்கே 2-3 பிரிஞ்சிருக்காங்க. கட்சியுடைய என்ன பலம்? அது அசுர பலம். டிஎம்கே, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள்,
மிகப்பெரிய ஒரு வெற்றி அடங்கும்போது அவங்க வரும்போது அவரால் நடந்ததுன்னு சொல்லுங்க. நீங்களே எப்படி சொல்லாமா பத்திரிகையாளர்கள் அவராலே அது வெற்றி பெற்றது இல்லை? அது அவசியம் இல்லை, அதுதான் அவசியம் இல்லைன்னு தான் சொல்கிறேன். நம்மளில் உள்ள இளைஞர்களை பயன்படுத்துங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு. எங்கேயோ ஒரு ஆளை கொண்டு அப்படி பயன்படுத்தாதீங்க. நம்ம நாட்டில் இளைஞர்கள் இருக்காங்க, படித்தவர்கள் இருக்காங்க, பண்பாளர்கள் இருக்காங்க, நல்ல சோசியல் சர்வீஸ், நல்ல இந்த புவியியல் அமைப்பை பற்றி தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பயன்படுத்துங்கள் தான் எல்லா கட்சிக்குமே நான் சொல்கிறேன். செல்வா சார், இன்னைக்கு நீங்க சொன்னீங்க அவார்டு மேல அவார்டு வந்து இந்த ஆட்சி கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு நான் சொல்லலப்ப நீங்க தான் சொன்னீங்க. நீங்க உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களே. நான் சொன்னேன் பொய்யாமொழி கொடுத்தாருன்னு. ஆமா ஆமா நாங்க சொல்லி நீங்க தான். இல்ல தம்பி கேட்டதுக்காக பதில் சொன்னேன். சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு நீங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் போற காலேஜ்லாம் பேசுவேன்னு சொன்னீங்க. ஆமா இன்னைக்கு போதை கலாச்சாரம் அதிகமா இருக்குது. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க காலையில ஈரோட்ல பாத்தீங்கன்னா லாரி டிரைவர் வெட்டி வழிப்பறி, வண்டியை நிறுத்து போதையில இருக்கிற இளைஞர்கள் அட்டகாசம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வருது. இந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க? இது வந்து நீங்கள் சொல்கிறது எல்லா இடமும் நடக்கிறது உண்மைதான். பள்ளி கல்லூரிகள்லையும் நடக்க, அதையும் நான் பேச தான் செய்கிறேன் பிரதர். ஆனால் இது வந்து ஒரு அரசு மட்டுமே நினச்சி தடுத்து நிப்பாட்டிட முடியாது. இது ஒரு தனி மனித ஒழுக்கம்ங்கிறது பல இடங்கள்ல இருந்தும் நம்ம அதை போதிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ஒரு அரசுக்கு எல்லா இடத்துலையும் போய் வீடு வீடாக போய் நிற்க முடியாது. நீங்கள் சொல்கிறது நடக்க தான் செய்யுது. அதை தடுத்து காவல்துறை, அதான் சொல்கிறேன் மக்களே, காவல்துறை நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் சொல்கிறேன். காவல்துறை இருக்குது, அதிகாரிகள் இருக்காங்க, அரசு இருக்குது, எல்லாமே இருக்காங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு தான் போராட முடியுது. இல்லை நீங்கள் ஒளிச்சிருந்து ஒரு தோட்டத்துக்குள்ள இருந்தால் ஒரு எங்கேயோ போய் எங்கேயோ கண் தெரியாத இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போய் இருந்து பண்ணுறதை வந்து எல்லாராலையும் தடுக்க. ஆனால் முடிந்த அளவுக்கு அவர்கள் போராடுகிறார்கள். இன்னும் அவர்கள் அதிகமாக போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதிகமாக அதை தடுத்து நிற்பாட்டுவதற்கு பல புதிய யுக்திகளை கொண்டு வர வேண்டும் என்று நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல இடங்களில் நான் அதை பேசவும் செய்துட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி விஜய்க்கு தமிழ்நாடு அரசியல் பற்றி தெரியுமா தெரியாதா? ஏன்னா நார்த்ல இருந்து பிரசாந்த் கிஷோரை தான் கூட்டு வந்திருக்காங்க. சரி, இதே மாதிரி திப்பம் தான் சொல்லியாச்சு மக்களே. சரிங்களா? ஆனா வந்து நிறைய சொல்லி கலப்பணி ஆட்டணும்ன்றீங்க. ஆனா வந்து அவங்க கட்சியில சேரணும்னா பணம் கேட்கறாங்க. இப்ப வந்து அவரோட வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இப்ப வந்து பணம் கொடுத்தாதான் உங்களுக்கு சீட் தரேன்னு சொல்றாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? அது வந்து ஒரு சிலர் குற்றச்சாட்டு அது உண்மையா பொய்யான்னு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதான் சார், அதுக்கு அப்படி ஒன்று இருந்தால் அதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். விஜய் அவர்களை பொறுத்தமட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் நான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன், அவர்களை உள்ளே சேர்க்க மாட்டேன், உடனே டிஸ்மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். எல்லா இடத்துலையும் சில புல்லுரிகள் இருப்பாங்க, சில தவறானவர்கள் இருப்பாங்க. அது தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் நடவடிக்கை எடுப்பார். நிச்சயமாக அந்த கட்சியை மிக சிறந்த அளவில் அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி.